மக்களே வணக்கம். வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். காலையில் பாருங்கள், எஸ்டேட்டில் இன்றைக்கி வேலை வச்சுருக்குறாங்க. மழை இல்லை. ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரம்புது. எதுக்காகனா நம்ம காய்கறி தோட்டத்துக்கு இங்கேருந்து தான் தண்ணி போகும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் ஃபுல்லாக ஆற்று தண்ணியை நிறச்சிட்டு இங்கேருந்து பைப் போகும் காய்கறி தோட்டத்துக்கு. அங்கே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவாங்க. வெயில் அடிக்கும் போதெல்லாம் இந்த வேலை நடக்கும். மழை காலத்தில் தண்ணி பிடிக்க மாட்டோம். இந்த மழை காலம் குளிர்காலம் வந்தாலே பன்னி அதிகமாக சுற்றும் எங்கள் தோட்டத்தில். எதுக்காகனா கிழங்கு ஏதாச்சும் இருக்குதா, சாப்பிட ஏதாச்சும் இருக்குதான்னு தேடும். காட்டு பன்னி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. வைல்ட் போர் இந்த மூக்கு கிட்ட 2 கொம்பு மாதிரி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் கிண்டும் அந்த மண்ணெல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி உழுது இருக்குது. எல்லா இடத்தையும் கிண்டி விட்டுட்டு போயிடும். ஏன்னா கிழங்கு ஏதாச்சும் இருக்கான்னு தேடும். அதுக்கு தான் நாங்கள் உருளைக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கெல்லாம் போடுறதுக்கு யோசிப்போம். என்ன தான் வேலி போட்டாலும் அது கிழிச்சிட்டு தோண்டி விட்டுட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இளநீ எடுக்கிறதுக்காக மரத்தில் ஏறுறாங்க. செவ்வளநீ ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 மரம் தான் இருக்குது எங்கக்கிட்ட. ஒரு மரத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு மரம் குள்ள மரம், அதில் அவ்வளோவா சரியில்லை. காயெல்லாம் சுருங்கின மாதிரி வரும். இந்த மரத்து காய் ரொம்ப நல்லாயிருக்கும். செவ்வளநீ உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. குடித்தா சூப்பர் டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நாங்கள் எப்போவுமே வெட்டி வச்சுட்டு ஒரு 10:30-11 மணிக்கு குடிக்க கொடுப்போம். பாக்கு மரத்துலேருந்து பறிச்சிருக்கிறாங்க. எங்கெல்லாம் பாக்கு மரத்தில் பழுத்து இருக்குதோ பாக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டு பச்சையாகவும் கடைக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா காய வச்சும் கொடுக்கலாம். காய வச்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக கிடைக்கும். பச்சையாகவும் கொடுக்கலாம். ராக்ஸியை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பார்த்து துள்ளி விளையாடிட்டுருக்குது. அடிக்கடி ஆட்டுப்பட்டிக்கு போய் ஆடெல்லாம் பார்த்துட்டு வந்துடும். இதுவும் பார்க்குறதுக்கு ஆடு மாதிரியே இருக்கும், வெள்ளையாக. போய் ஆட்டெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடும். இன்றைக்கி கொழுந்து மலைக்கு மருந்தடிக்க போகிறாங்க. ஒரு வாட்டி நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். புல் மருந்து, டீசல், யூரியா, இது 3த்தையும் நல்லா தண்ணியில் கலந்து அந்த டேங்க் ஃபுல்லாக நிரப்பிட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இந்த மருந்தெல்லாம் அளந்து ஊற்றிட்டு இந்த டேங்க்கு ஃபுல்லாக தண்ணி கலந்துப்பாங்க. பவுண்ட்ரியில் இருக்கிற புல், கொழுந்து மலைக்கு நடுவில் இருக்கிற புல் எல்லாத்துக்கும் அடிப்பாங்க. அது என்ன ஆகும், அடித்து ஒரு 3 நாளில் அப்படியே மஞ்சள் கலராக புல் மாறி அப்படியே ப்ரௌன் கலராக மாறி அப்படியே இருக்கிற இடமே தெரியாத க்ளீனாகிடும் அந்த இடம். ஏன்னா மலையில் இவ்வளோ புல் முளைச்சா அது டீ இலைக்கும் நல்லதில்லை. அதே மாதிரி ஆளுங்க உள்ளே போய் டீ இலை பறிக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கிளியர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற புல்லுக்கெல்லாம் மருந்தடித்து கிளியர் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் க்ளீனாக இருக்கும். பூச்சி தொல்லை மற்ற பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அட்டை தொல்லை இருக்காது. மெயினாக மழை காலத்தில் புல்லுலலாம் கால் வச்சு நடந்தோன்னா அட்டை ஏறிடும். இப்போ இந்த மருந்தெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா க்ளீனாக மண் மட்டும் இருக்கும். அப்போ நம்ம தைரியமாக நடந்து போகலாம். இங்கே பாருங்கள், கொழுந்து மலையில் எவ்வளோ புல் முளைச்சி ஒரே காடு மாதிரி இருக்குது. எது டீ கன்று எது புல்லுன்னே தெரியல, அந்த அளவுக்கு முளைச்சிருக்குது பாருங்கள். அதனால தான் அடிக்கடி அடித்து கிளியர் பண்ணிடுவாங்க. இதை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வழக்கமாக செய்கிறது தான். புல் மருந்து அடிக்கிறது, உரம் போடுறது, இதெல்லாம் ரெகுலராக செய்யணும். அப்போ தான் நம்ம ஒரு நல்ல ஒரு அறுவடை எடுக்க முடியும். அதுக்காக நம்ம முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சோன்னா தான் நமக்கு ஒரு நல்ல ஹீல்டு கிடைக்கும். இதெல்லாம் எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சு செஞ்சிட்டே இருக்கணும். மலையில் புல் முளைச்சிருக்குதா, களை பிடுங்கணுமா, இதெல்லாம் பார்த்து அப்பப்போ ரெடி பண்ணி செஞ்சால் தான் நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், 11 கிராம்
உரம் போட போகிறாங்க. எதுக்குன்னா அந்த ட்ராகன் சில்லி நம்மளுடைய மிளகாய் தோட்டத்துக்கு எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தான் போடணும், கிராம் கணக்கில், அதிகமாக போடக்கூடாது. அதை அளந்து கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து அந்த செடி நட்டுருக்குறாங்களே அதை சுற்றி போட்டுட்டு மூடிடுவாங்க மண்ணை. அது சும்மா ஒரு குழி மாதிரி இப்படி பண்ணிவிட்டு அதில் அப்படியே போட்டு மூடிடுவாங்க. அது என்ன ஆகும், மழை பெஞ்சுதுன்னா அந்த இதை இழுத்துக்கும், உரத்தை. இதெல்லாம் செடியை பாதுகாக்கிற முறை. நல்லா வளரும், பூச்சி தொல்லை எதுவும் இருக்காது, எதுவும் டிசீஸ் வராது, ஃபங்கஸ் தொல்லை இருக்காது, பாக்டீரியல் தொல்லை இருக்காது. இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கையாக இதெல்லாம் போடும் போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபைனலாக நல்ல மிளகாய் கிடைக்கும், நல்ல அறுவடை செய்யலாம், செழிப்பாக இருக்கும், எல்லாம் சூப்பர் அறுவடை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மூட்டை மூட்டையாக கட்டி லாரியில் போட்டு விடிய காலையில் 3 மணிக்கெலாம் எஸ்டேட்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகும். தம்புல மார்க்கெட்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி விடிய காலையில் லைனாக நிற்கும். அப்போது வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காய்கறி கடை வச்சுருக்குறவங்க அவங்களாம் ஒரு பேக்காக வண்டியில் இருக்கிற பேக்கில் காய்கறியை கையை உள்ளே போட்டு எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா, நல்லா இருக்குதா, செழிப்பாக இலசாக இருக்குதா, சொத்தை இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம காய்கறியை புக் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு முதல்ல நல்ல காய்கறியாக இருந்தால் உடனே நம்பர் போட்டுட்டு போயிடுவாங்க அந்த பேக்கில். ஈஸியாக நமக்கு விற்றுரும். காலையில் 3 மணிக்கு போனோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு 6 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி நல்ல காய்கறியாக இல்லைன்னா நிற்கணும், மத்தியானம் ஆகிடும் விற்றுட்டு வர்றதுக்கு. அதனால தான் நாங்கள் இவ்வளோ கேர் எடுத்து செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காய்கறிக்கு ஒரு ஸ்பெஷலாக எல்லோரும் பார்ப்பாங்க, எந்த எஸ்டேட்லேருந்து வருது, யாரோட காய்கறின்னு ஒரு பேரே இருக்குது. இப்போ நாங்கள் ஜேக்கப் ஃபார்ம்னு போட்டிருப்போம். அதில் எப்போவுமே பீன்ஸு மிளகாலாம் நாங்கள் க்ளீன் பண்ணி தானே அனுப்புகிறோம். கத்திரிக்காய் எல்லாம் சொத்தையெல்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டு சுத்தமான காய் அனுப்பும் போது அதை விருப்பமாக எடுப்பாங்க. ஜேக்கப் ஃபார்ம்லேருந்து வருதா அப்படின்ட்டு டக்குன்னு நம்பிக்கையாக எடுப்பாங்க. அதனால தான் நாங்கள் அப்படி கேர் எடுத்து செய்வோம். இன்றைக்கி பாருங்கள், இந்த ட்ராகன் சில்லி இருக்குல்ல, அதுக்கும் உரம் போடுறாரு. நம்ம நர்சரியில் இன்னும் இருக்குது, கன்று மாற்றாமல். அந்த கன்றுக்கெலாம் என்ன பண்ணுறாங்க, மருந்து அடிக்கிறாங்க, உரம் அடிக்கிறாங்க. தண்ணியில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிடுவார். இங்கே இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம வைக்கிறோமோ அவ்வளோ பாதுகாப்பாக அங்கே மெயின் ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா வளரும். அதுக்காக தான் எந்த வியாதியும், எந்த டிசீஸ், எந்த வைரஸ் பரவாமல் இருக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே அடித்து அந்த செடிக்கு அடிக்கிறாரு. ஏன்னா ஒரு கண்ணுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்தால் எல்லாத்துக்கும் பரவி வீணாக போயிடும். அதனால தான் இவ்வளோ பாதுகாப்பு, இவ்வளோ செலவு எல்லாமே. நம்ம ஈஸியாக நினைக்கக்கூடாது, அவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி வேலை.